வணக்கம் நண்பர்களே. கவிஞர் வைரமுத்துவுக்கு முத்தமிழ் பேரறிஞர் என்ற விருதை மதுரை தமிழ் இசை சங்கம் வழங்குவதாக இருந்தது. சுபவி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். மறுத்துவிடுங்கள் வைரமுத்து, முத்தமிழ் அறிஞர் என்று ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி அவர்களை குறிப்பிடுவதால் நீங்கள் முத்தமிழ் பேரறிஞர் என்ற விருதை மறுத்துவிடுங்கள் வைரமுத்து என்று சுபவி அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த மதுரை தமிழ் சங்கமும் அந்த விருதின் பெயரையே மாற்றி முத்தமிழ் பெருங்கவிஞர் என்ற விருதை வைரமுத்து அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி அந்த அறிக்கையில் தமிழினத்தின் பெருமைக்குரிய அடையாளம் ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுக்கு வழங்கப்படவிருந்த முத்தமிழ் பேரறிஞர் எனும் பட்டத்தை பல்வேறு அரசியல் அழுத்தம் கொடுத்து முத்தமிழ் பெருங்கவிஞர் பெயர் மாற்றி வழங்க திமுக அரசு நிர்பந்தித்துள்ளது வன்மையான கண்டனத்துக்குரியது. உலகிலேயே கருணாநிதி ஒருவர் மட்டும்தான் முத்தமிழ் அறிஞரா? அவரை தவிர தமிழ் கற்ற அறிஞர் பெருமக்கள் வேறு யாரும் இல்லையா? ஒருவருக்கு மட்டும் ஒரு பட்டம் இருக்க வேண்டும் என்ற சட்ட விதி ஏதேனும் இருக்கிறதா? பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி என்றெல்லாம் இருக்கும்போது முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து என்று இருப்பதில் என்ன சிக்கல்? அதனை முத்தமிழ் பெருங்கவிஞர் என்று மாற்றச் சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இந்த பட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மட்டும் பட்டயம் போட்டு கொடுக்கப்பட்டுள்ளதா என்ன? திராவிட தலைவர்களின் புகழ் என்பது முழுக்க முழுக்க போலி பட்டங்களாலும் பொய் திட்டங்களாலும் கட்டமைக்கப்பட்டதுதான். மனிதர்களால் ஏற்கும் பட்டங்கள் பெருமை அடைய வேண்டுமே தவிர ஏற்கும் பட்டங்களால் மனிதர்கள் பெருமை அடைந்து விட மாட்டார்கள். காமராசர் அவர்களால் பெருந்தலைவர் என்ற பட்டத்திற்கே பெருமை சேர்ந்தது. அவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் உள்ளாட்சி மன்ற தலைவர்களை பெருந்தலைவர் என்று அழைக்க ஆணையிட்டவர் ஐயா கருணாநிதி அவர்கள். நாட்டில் எத்தனை ஆயிரம் பெருந்தலைவர்கள் வந்த பின்னும் இன்றைக்கும் பெருந்தலைவர் என்றால் காமராஜர் தான். மக்கள் வரி பணத்தில் மக்களுக்கு செய்யும் திட்டங்களான சாலை, பூங்கா, நூலகம், கல்லூரி, பல்கலைக்கழகம், மிருக காட்சி சாலை, பேருந்து நிலையம், தொடர்வண்டி நிலையம், வானூர்தி நிலையம் என ஒவ்வொன்றிலும் தம்முடைய பட்டப்பெயர்களை சூட்டுவதற்கு நடக்கும் போட்டிதான் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி. தங்களுக்கு தாங்களை சூட்டி கொண்ட தளபதி என்ற பட்டம் தன்னை தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று மிரட்டிய திருவாளர்கள் தான் திராவிட மாடல் பெருந்தகைகள். ஆனால் இவர்கள் மட்டும் ஆரூர் சோழனே, நெடுஞ்செழிய பாண்டியனே, சேரன் செங்குட்டுவன் என்றும் வாழும் வள்ளுவரே, வாழும் பாரியே என்றெல்லாம் தமிழ் முன்னோர்களின் பெயர்களை திருடி சூட்டிக் கொள்வார்கள். ரோம் பேரரசு விழுந்தது, கிரேக்க பேரரசு விழுந்தது, பிரிட்டிஷ் பேரரசு விழுந்தது, மௌரிய பேரரசு விழுந்தது, மராத்திய பேரரசு விழுந்தது, முகலாய பேரரசு விழுந்தது, விஜயநகர பேரரசு விழுந்தது என ஏன் எங்கள் முன்னோர்களின் சோழ, சேர, பாண்டிய பேரரசுகளும் விழுந்தன. ஆட்சியும் அதிகாரமும் ஒருபோதும் நிலையானதல்ல. அசைக்க முடியாத வலிமையோடு திகழ்ந்த அத்தனை பேரரசுகளும் மண்ணோடு மண்ணாக விழுந்து போனதை வரலாறு நெருகிலும் காண்கிறோம். போலி திராவிட பொய்யரசு எம்மாத்திரம். முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்களையும் அவர் அள்ளித்தந்த தமிழையும் அவமதித்த உங்களின் அதிகாரத்திமரும் ஆணவம் ஒருபோதும் நிலைக்காது, விரைவில் வீழும். இவ்வாறாக இந்த அறிக்கையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் கூறியிருக்கிறார். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.